வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அதிமுக வரப்போகிறதா? வந்த பிறகு அதிமுகவின் தலைமை அலுவலகத்துக்குள் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நேரம் நெருங்கிவிட்டது. ஆட்டம் ஆரம்பம். அடுத்து நடக்க போகிற விறுவிறுப்புக்கும் வஞ்சமில்லாமல், பரபரப்புக்கும் வஞ்சமில்லாமல் போகிறது அதிமுக அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா ரிசல்ட் வெளியாக போகுதுங்க, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே 31, இன்னும் ஜஸ்ட்டு 3 நாட்கள், ஓகேங்களா. நான் 4வது நாள் ரிசல்ட் எண்ணுவாங்க, ஓகேங்களா. அதில் யாருக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி காத்திருக்குன்னா அதிமுக கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா டைம்ஸ் நோ நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. என்ன கருத்து கணிப்புனா, அதாவது 20லிருந்து 30% மட்டுமே அதிமுகவுக்கு வரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சதவீத கணக்கில் கருத்து கணிப்பை பார்த்திங்கன்னா கொடுத்திருந்தார்கள் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இதையெல்லாம் பார்த்த எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த கருத்து கணிப்பு பார்த்தவொடனே ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா, பெரும்பான்மையை பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் பெற்றிருக்கிறார் அப்படின்றது எடப்பாடி கேட்டு அவருக்கும் அதிர்ச்சி. என்னடா இது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் போனாலும் கூட பெரும்பான்மை என்பது எங்கேயோ அங்கே தான் போங்க, ஓகேங்களா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ அங்கே ஆதரவு, மற்ற இடங்கள்லாம் வாய்ப்பு இல்லைங்க, ஓகேங்களா. எப்பயுமே குறிப்பிட்ட இடத்திற்கு எங்கேயா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கரெக்டாக சரிசமமாக பார்த்தா எல்லாமே கரெக்டாக நடக்கும். தலைமைனாவே அப்படி தான் இருக்கணும். மற்றவர்கள்லாம் கூட பரவாயில்ல, சரி தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு அப்படி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கலாம். தலைமை என்றால் எல்லாரையும் சரிசமாக பார்த்தால் மட்டுமே அது தலைமையோ தலைவராகவோ அடுத்த ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு செல்லலாம். ஆனால் அவர் குறிப்பிட்டவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தார், மற்றவருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆதரவு என்பது கிட்டாது. அதுதான் தென்மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கிட்டவில்லை அப்படின்றது பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ்க்கு அப்படி இல்லை. தென்மண்டலத்தில் ராஜா செல்வாக்கு அங்கு அவருக்கு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சொல்லவே தேவையில்லை. சிவகங்கை அப்படி இப்படின்னு அந்த சரௌண்டிங்கில் அவருக்கு ஆதரவு இருக்கிறதுனால ராமநாதபுரத்திலும் அவருக்கான ஆதரவு என்பது சற்று அதிகமாகவே இருக்கும், ஓகேங்களா. தேனியை காட்டிலும் ராமநாதபுரம் வராது. பட் இருந்தாலும் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவை கூடும் வகையில் அவருடைய பரப்புரைகளும் பிரச்சாரங்களும் தீவிரமாக இருந்தது அப்படின்றத பார்க்கப்படுகிறது. அதனால் கூடிய விரைவில் வெற்றியை பெற்று அதிமுகவுக்குள் தலைமை அலுவலகத்துக்கு நம்முடைய எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய உருவ சிலைக்கு பார்த்திங்கன்னா மாலை மரியாதை செலுத்தி பலவிதமான பார்த்திங்கன்னா நல்ல திட்டங்களையும் செயல்களையும் தொடக்கி வைப்பார், நல்ல செயல்பாடுகளையும் நிலைப்பாடுகளையும் துவக்கி வைப்பார் அப்படின்றது சொல்லப்படுகிறது அவர்களுடைய தரப்பினர் மத்தியில். கண்டிப்பாக அதிமுகவில் பல குழப்பங்களும் பிளவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் அடுத்து வெற்றியை பெற்று இவர் ஏதேனும் திருப்பங்களை கொண்டு வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அதிமுக வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறி இருக்கிறது. ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்கள்.